சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ரமேஷ் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம். மிஸ்டர் பாலகிருஷ்ணன் இந்த ஓஷோ டைனமிக் தியானத்தை பத்தி டெமோ பண்றதுக்கும் அதன் உண்டான விளக்கத்தையும் பலனையும் பத்தி நீங்க பேசுறதுக்கு அழைத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி மிஸ்டர் பாலகிருஷ்ணன். இப்ப நாம இந்த டைனமிக் ஓஷோ ரஜினிஷ் உடைய ஃபர்ஸ்ட் தியானமே இந்த டைனமிக் தியானம்ன்றதுதான். அவர் தியானம் அடைஞ்ச உடனே நிறைய புக்ஸ் பிலாசபி எல்லாம் பேசிட்டே ஒரு தியானத்தை மக்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்றார். அந்த டைனமிக் தியானம் எவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஆழமா நம்மள ஒரு எண்ணமற்ற நிலைக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு தூரம் அது ரொம்ப நம்மளுக்கு உறுதுணையா இருக்கும்ன்றத நம்ம அந்த டைனமிக் தியானம் பண்ணுச்சுன்னா நமக்கு எல்லாமே தெரியும். டைனமிக்னாலே அதுக்குரிய அர்த்தம் பவர்ஃபுல் ரொம்ப நம்மளுக்கு ஒரு நுட்பமான ஒரு சக்தியை தூண்டக்கூடிய தியானம் தான் இது. இந்த தியானத்தை பத்தி தான் இப்ப நாம எப்படி செய்ய போறோம், எப்படி செஞ்சா எப்படி இருக்கும்ன்றதுக்காக நான் அந்த விளக்கத்தையும் செயல்முறையும் உங்கள்கிட்ட நான் இப்ப பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி இருக்கிற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மாலை வணக்கம். இந்த தியானத்தை பத்தி நம்ம இப்ப உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டைனமிக் தியானம்ன்றது ஓஷோ ரஜினிஷ்னால் உருவாக்கப்பட்ட ஒரு தியானம். ரஜினிஷ் ஓஷோ நல்ல ஒரு ஞானி. எல்லா ஞானியும் அவர் அறிமுகப்படுத்தியவர் அவர் புத்தகத்திலே. விபாசனா புத்தருடைய தியானம் விபாசனா, அதே ரொம்ப அழகா இவர் தியானத்தோட அதையும் நல்ல ஒரு விபாசனால எவ்வளவு நுட்பமா இருக்கும்ன்றதையும் ஓஷோ அருமையா 118 தியானம் மற்றும் 200 சொச்சம் செயல்முறையும் அவர் அழகா கொடுத்திருக்காரு. 650 புத்தகத்தை ஆன்மீக புத்தகத்தை எழுதிய உலகத்திலேயே முதல் ஞானி ஓஷோ தான். அவரை நம்ம நிறைய பேசலாம், இருந்தாலும் இந்த தியானத்தை அவருடைய தியானத்தை நம்ம முதல் தியானத்தை நம்ம இப்ப டைனமிக் தியானம் பண்றது 1971 மும்பைல வச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் இந்த தியானத்தை அறிமுகப்படுத்தியவர். இது மொத்தம் எல்லாம் அவருடைய தியானம் அத்தனையுமே இசையுடன் கூடிய தியானம், இன்க்ளூடிங் நடனமும் அதுல இருக்கும். நடனம் இல்லாத தியானம் இவர் உருவாக்கியதே இல்லை. எல்லா தியானத்திலையும் நடனம் சிறிது நேரம், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் அந்த மாதிரி உள்ள கலந்தே தான் இருக்கும் இந்த தியானத்துல. இப்ப இந்த தியானம் இந்த டைனமிக் தியானம் முன்னாடி பிராணாயாமம் இன்னும் நிறைய மூச்சு பயிற்சிகள் செய்து கொண்டே இருந்தோம். அப்ப நம்ம ஒரு இதுல பிரயாணம் பண்ணோம்னா அப்ப இருக்கிற அக்காலத்துல நம்ம ஒரு மாட்டு வண்டியிலயோ ஒரு குதிரை வண்டியிலயோ அந்த மாதிரிதான் ஒரு ஊருக்கு போயிட்டு இருப்போம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு ஊருக்கு போகணும்னா வேகமா போகணும், வேகமா டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம ஜெட்லயும் விமானத்திலையும் எவ்வளவு அதிக குறைவான நேரத்துல ஒரு தொலை தூரத்துக்கு நம்மளால போக முடியுதுன்னா அவ்வளவு ஸ்பீட்ல இயங்கக்கூடிய ரொம்ப பிரயாணத்துக்கு உண்டான ஒரு பிளைன் எல்லா வசதியும் இருக்கிறது. அதைத்தான் ஓஷோ சொல்றார். இந்த டைனமிக் ஒரு ஜெட் ஸ்பீடுக்கு போகக்கூடிய நம்மளுக்கு உள்ள போகக்கூடிய ஒரு அதிவேகமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தியானம் இந்த டைனமிக் தியானம். இந்த தியானத்தை நீங்க செஞ்சு நீங்க இதுல ஒரு அனுபவம் வந்துருச்சுன்னா மீது எந்த தியானமும் உங்களுக்கு மிக மிக லேசாக இருக்கும். எளிதில் புரியக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு உங்களுக்கு வந்துருவீங்கன்றத ஓஷோ அருமையா சொல்லியிருக்காரு.
அதுல எப்படி கேட்டீங்கன்னா டைனமிக் வந்து மொத்தம் 1 மணி நேரம் தியானம். காலையில 6 to 7. அந்த 6 to 7 அதிகாலையில் ஒரு நம்ம டீ காஃபி எதுவுமே குடிக்காம ஒரு வெறும் வயிற்று எம்டி ஸ்டொமக்ல பண்ணக்கூடிய தியானம் இது. கிட்டத்தட்ட இந்த தியானம் வந்து 1 மணி நேரம் தியானம் 5 ஸ்டேஜாக இருக்கு, 5 ஸ்டெப்பா இருக்கு. எப்படி கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு 10 நிமிஷம் வந்து நம்மகிட்ட இருக்கிற மூச்செல்லாம் வெளியேற்றுறோம், எம்டி பண்ணிக்கிறோம். முதல் நம்மகிட்ட உள்ள அடப்பட்ட நிறைய நாள் உண்டான ஏர், அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ரொம்ப ரோட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பொல்யூஷன் தான், ஏகப்பட்ட 2 வீலர்ஸ் பைக் வெஹிக்கிள் எல்லாமே நிறைய இருக்கனால அந்த பொல்யூஷன் நாம சுவாசிக்கும் காற்றோடு நம்ம இதயத்துக்கு போயிருது, உள்ள எல்லா இடத்துக்கும் பரவிடுது. அதை நம்ம எப்படி சுத்தம் பண்றது? எப்படியும் உள்ள நம்மளுக்கு தெரியாம உள்ள தேங்கப்பட்டுதான் இருக்கும் அந்த காற்று. அந்த காற்று அப்படியே தேங்கி தேங்கி என்ன ஆகுதுன்னா அப்படியே உள்ள லங்ஸ்ல நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஆயிடும். எப்படி ஸ்மோக் பண்ணாதான் உள்ள வந்து அந்த புகைகள் அந்த இதுல ஃபுல்லா போய் கவர் ஆகும்ன்றத நம்ம நினைச்சிருக்கோம். அது ஒரு பக்கத்துல இருந்தாலுமே இந்த அதிகமா இந்த வெஹிக்கிள் பொல்யூஷன் இந்த 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 புகைகள் எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுவாசத்தின் வழியா உள்ள போயிருது. அத நாம என்ன பண்றோம், அன்றாட வீடை சுத்தம் பண்ற மாதிரி நம்ம உடல் உள்ள கடவுள் குடியிருக்கும் இடத்தை நம்ம வெளிப்புறத்தை நல்லா சுத்தமா வச்சுக்கிறோம். ஆனா உள்புறத்துல நம்ம ஆன்மால கடவுள் இருக்கிற இடத்த நம்ம சுத்தம் பண்ண தெரியல. அதனால அதனுடைய பேஸா தான் நம்மகிட்ட இருக்கிறத முறை எம்டி பண்றோம், சுத்தம் பண்றோம். அப்ப மூக்கு வழியா மூச்சை ஒரு 10 நிமிஷம் எப்படி வாயை வந்து திறக்க வேண்டாம், வாயை மூடிட்டு அந்த மாதிரி ஒரு மூச்சை வெளியில ஒரு 10 நிமிஷம் கண்டினியூவா விட்டுக்கிட்டே இருக்கணும். மூச்சை விட்டுட்டே இருந்தோம்னா எப்படி சுவாசிக்கிறதுன்றத நம்மளுக்கு தோணும். சுவாசிக்கிறத நம்ம உடல் பார்த்துக்கணும். நம்ம மூச்சு மட்டும் வெளியே விடுறதுல கவனம் செலுத்தினா போதும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அந்த மியூசிக்கோட தான். அப்ப நின்றுகிட்டு செய்யணும். நின்றுகிட்டு அந்த மாதிரி மூச்சை நான் இப்ப வெளியில விட்டு காட்டின மாதிரி அந்த மூச்சை வெளியில விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அந்த மியூசிக் அப்படியே மாறும். மாறுறச்ச அடுத்த ஒரு 10 நிமிஷம் நாம எண்ணங்கள் அழுத்தம் நம்மளுக்கு தெரியாமலே நிறைய நம்மளுக்குள்ள நிறைய அழுத்தங்கள் இருக்கும். நம்ம ஃப்ரீயா எங்க பேசணுமோ அங்க பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது. எங்க பேசக்கூடாதோ அங்க போய் கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அதனால நம்ம எதை செய்யணும், எப்ப எந்த நேரத்துல பிராங்கா இருக்கணும், எந்த நேரத்துல அமைதியா இருக்கணும் என்ற ஒரு நம்மளுக்கு கான்சியஸே இல்லாம போயிருது. கோவப்படுற நேரத்துல கோவப்படாம அப்படியே அடக்கி வச்சுக்கணும். அது என்ன ஆகும்னா உள்ள வந்து நம்மளுக்கு என்ன அழுத்தங்கள், அந்த அழுத்தம் வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அதை எப்படி நம்ம வெளியேற்றுறதுக்கு நம்மளுக்கு தெரியல. அதையும் எப்படி மூக்குழியா நம்ம சுவாசத்தை உள்ள இருக்கிற நாள்பட்ட சுவாசத்தை தேங்கி இருக்கிற அந்த சுவாசத்தை எப்படி வெளியே விடுறோமோ அதே மாதிரி நம்ம எண்ணத்தை இருக்கிற அந்த எண்ணத்தை நாம அந்த எண்ணம் வெளியேறணும் நம்மளை விட்டு. அந்த எண்ணம் நம்மளை விட்டு எப்படி வெளியேறும், அதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு தெரியாத மொழியில அது என்ன சொல்லுவாங்கன்னா ஜிப்ரீஸ் சொல்லுவாங்க, கட்டாரிஸ் ஜிப்ரீஸ். அத தெரியாத மொழியில எப்படி கத்தணுமோ, எப்படி பண்ணணுமோ, அழுக வந்தா அழுகிறது, சிரிப்பு வந்தா சிரிக்கிறது, நம்மளுக்கு எப்படி தோணுதோ அதை நம்ம அப்படியே பிராங்கா நம்ம ஒரு செல்ஃபா நாம ஒரு மென்டலி ஃப்ரீ ஆயிக்கிறோம். நம்ம செல்ஃபா ஒரு மென்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே நம்ம மென்டல் டிப்ரெஷன் எல்லாம் வெளியேற்றுறோம், கத்துறோம். ஆனா இந்த மாதிரி பண்றது வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவே கிடையாது. செல்ஃபா ஒரு 10 நிமிஷம் நாம மென்டல் ஆயிக்கிறோம்.
நாமளே மென்டலியா ரிலீஸ் பண்ணிக்குவோம் ஒரு 10 நிமிஷம். இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்ன பண்றோம்? 2 கைகளையுமே மேல வச்சுக்கிட்டு ஹூ ஹூ ஹூ, எப்படி ஓம் சொல்றோமோ அதே மாதிரி ஹூ 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 ஜம்ப் பண்றோம். அப்ப அந்த ஹூங்கிற சவுண்ட் நேரா நம்ம மூலாதாரத்துல இருந்து பம்ப் ஆகும். இங்க இருந்து நம்ம பாடி வழியா போய் நம்ம அப்படியே இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த ஹூங்கிற சவுண்டோட ஜம்ப் பண்றோம். அப்ப இந்த எனர்ஜி நம்ம அப்படியே இந்த பிரபஞ்சத்தோட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அப்ப ஜம்ப் பண்ணிட்டு ஹூ 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 அப்படி அங்கும் போது அந்த சக்ராஸ், அந்த நாபில இருக்கிற அந்த சக்கரா வந்து அப்படியே செயல்பட ஆரம்பிச்சிருது. அது செயல்படுறச்ச என்னன்னா நேரா அது வந்து என்ன கிளான்ஸ்னா நம்மளுக்கு செக்ஸ் கிளான்ஸ்ல இருக்கிற அந்த எனர்ஜியை தட்டி தூண்டி விட்டு பாடி எனர்ஜியா மாத்தி அதை அப்படியே கன்வெர்ட் பண்றோம் இந்த பிரபஞ்சத்துக்கு, பூமிக்கும் ஆகாயத்துக்கும் மிடில்ல நம்ம இந்த ஜம்ப் பண்ணி ஹூ 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 சவுண்ட் விடுறச்ச என்னாகும்? அந்த எனர்ஜி எல்லாம் டோட்டலி எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு சைக்கிள் அப்படியே ஷேர் பண்றோம் பிரபஞ்சத்துக்கிட்ட. அப்ப நம்ம பாடி மூலியமா அது அப்படியே வெளியில போகுது, இந்த பிரபஞ்சத்துக்கு போகுது. பூமிக்கும் ஆகாயத்துக்கும் நம்ம ஒரு மீடியேட்டர் மாதிரி ஜம்ப் பண்றோம். எப்படி வாழை தட்டின கீழே மேல போதோ அதே மாதிரிதான் பூ 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 ஒரு 10 நிமிஷம். அப்படியே ஓஷோவே சொல்லியிருப்பாரு, ஸ்டாப் அப்படின்ட்டு ஒரு ஓஷோவுடைய சவுண்ட் வரும், ஸ்டாப் அப்படின்ற ஒரு வாய்ஸ். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடும். ஒரு 15 நிமிஷம் எந்த அசைவும் இல்லாம ஃப்ரீஸ். அப்படியே ஒரு 15 நிமிஷம் சைலண்டா நல்லா பிரீத்த வாங்கி விடுவோம். அந்த நேரம் நம்மளுக்கு அவ்வளவு ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவைப்படும். நல்லா மூச்சை வாங்கி வெளியில விட்டுட்டு இருப்போம். அப்புறம் நம்ம எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிப்போம். அப்புறம் நம்ம உடலை கவனிக்க ஆரம்பிப்போம். இத்தனை நாள் நம்ம இந்த 3மே கவனம் இல்லாதனால இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம கான்சியஸ்க்கு வந்துடுறோம். அப்படியே கவனிச்சுட்டு இருப்போம் ஒரு 15 நிமிஷம் எந்த அசைவும் இல்லாம. அப்படியே வேர்வை அது வாட்டுக்கு லிட்டர் கணக்குல அப்படியே வெளியேறும். நம்ம உடல்ல இருக்கிற அத்தனை செல்ஸ், அத்தனை துவாரங்களும் அப்படியே நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அவ்வளவு வேர்வை, அவ்வளவு ஒரு மூச்சு வாங்குவோம். பியூரா பழைய இதெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு பியூரா அந்த மூச்சை நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா அட் பிரசன்ட்ல இருக்கிற ஆக்சிஜன் எல்லாமே நம்மகிட்ட போகுது உள்ள. அப்ப நல்ல மூச்சுகளை கவனிக்க ஆரம்பிப்போம். மூச்சை கவனிச்சா என்ன ஆகும்? அப்படியே உடல் வந்து நல்லா பிரிஸ்கா இருக்கிறத நாம ஒரு உற்சாகமா இருக்கிற நிலைய நாம உணர ஆரம்பிப்போம். அப்பதான் இந்த பாடிக்கும் மைண்டுக்கும் என்ன ரிலேஷன்ல நாம இருக்கோம்ன்ற அந்த ஒரு கேப்புக்கு நம்ம வருவோம். வர்றச்சுதான் அப்ப தெரியும். அப்புறம் சைலண்டா இருந்த உடனே நாம எங்க போறோம்? ஒரு நைஸா ஒரு மியூசிக் வரும், நல்ல ஒரு இசை, அருமையான இசை வரும். அந்த இசையை கேட்டாலே நம்மளுக்கு அப்படியே உடல் எல்லாம் அப்படியே ஒரு மரம் ஒரு காத்தடிச்சால் எப்படி கிளைகள் இலைகள் எல்லாமே அந்த கொப்பு எல்லாமே இப்படி ஆடும்போது என்ன ஆகும்? நல்ல ஒரு மகிழ்ச்சி. அதை நம்ம டான்ஸை வெளிப்படுத்துறோம். இந்த உடல் டான்ஸ் ஆடுறதுக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் அவ்வளவு விரும்புது. அதை நாம மற்றவங்க ஏதாவது நினைச்சுக்கிடுவாங்களோ என்னமோ நினைச்சிட்டு நாம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். நம்ம ஈகோனால மகிழ்ச்சியை நாம நம்மள்ட்ட இருக்கிற அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தெரியாம அதை கட்டுப்படுத்திக்கணும். கட்டுப்படுத்திட்டு கம்முன்னு இருக்கோம். அடுத்தவங்க ஆடுறத பார்த்து மகிழ்வடைகிறோம். ஆனா நம்ம உடல் நல்ல ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கிறதுக்கும் அவ்வளவு துடிக்குது. கட்டுப்படுத்துறோம். நாம பார்க்கக்கூடியது டிவில பாக்குறது, எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா நேரடியா ஒரு நாட்டிய கலையை போய் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம ரசிக்க தெரியணும். அது காலையில இந்த 5வது ஸ்டேஜ் இந்த நாளும் கடந்துட்டு கடைசியில
இந்த ஒரு டான்ஸ் ஆடுற மகிழ்ச்சி இந்த உடலுக்கு அத்தனைக்குமே ஒரு புத்துணர்வை அழகா நம்மளுக்கு அப்படியே ஃப்ளோ ஆகும். நம்மளால டான்ஸ் நிப்பாட்ட முடியாது. அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். இந்த ரெண்டு இருந்தா தான் நம்ம வந்து கடவுளையே நம்ம வந்து பியூரா கடவுள் பாதத்தையும் சரி, கடவுள் நம்ம இருதயத்தையும் சரி நேசிக்க முடியும். அன்பு மகிழ்ச்சி இல்லைன்னா நேசம் இருக்காது, பக்தி இருக்காது, பிரார்த்தனை இருக்காது. சோ இந்த மூணுமே இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியினால வெளிப்படுறதுதான். அதனாலதான் கிருஷ்ண பரமாத்மா சரி, நடராஜர் சரி, சிவன் சரி, எல்லாமே டான்சிங்ல தான் நல்லா அவங்களுடைய அந்த அந்த டான்சிங்லாம் அவங்க நிறைய சக்திகளை வெளி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அதெல்லாம் ஏத்துக்கிறோம். ஆனா நாம டான்ஸ் பண்ணணும்னா ஒரு கூச்சம், ஒரு ஈகோ, நம்ம மகிழ்ச்சி பண்றதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு டான்ஸ் தேவை. அதே மாதிரி அவங்க சினிமா படத்துல பார்த்த மாதிரி இல்ல, ஒரு நாட்டியம் எத்தனையோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கதகளி, பரதநாட்டியம், ஒரு ஒரு குச்சிப்புடி, எத்தனையோ அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு தகுந்தாற்போல ஒவ்வொரு கலைகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆடணும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு உள்ள இருதயத்துல இருந்து வெளிவர்ற டான்ஸ் எப்படி ஒரு கை கால், இந்த மயில் குயில் இதெல்லாம் ஒரு டான்ஸ் பண்ணுதுன்னா அது யாருக்கேன்னு கத்துக்கிட்டா வருது. அதனுடைய இனம், அதனுடைய பிரீடு, அதனுடைய இதுல இருந்து வர்றதை அப்படியே வெளிப்படுத்தும். எல்லா பறவைகளும் குயில்களும் எல்லா ஜீவராசிகளும் ஒரு நடனத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கு மகிழ்ச்சிக்கு. அது நம்ம எல்லாமே தெரியும் நமக்கு. ஆனா நாம மட்டும் பண்றது எப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கூச்ச சுபாவம், ஒரு ஈகோ. கூச்ச சுபாவமே ஈகோ தான். அதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு அன்றாடம் டெய்லி காலையில ஒரு மணி நேரம் தியானத்துக்கு ஒதுக்கிட்டாங்க. 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் நம்ம தியானத்துக்கு ஒதுக்கணும். அது அருமையா ஓஷோ கொடுத்துருக்காங்க, டைனமிக் தியானம். மீதி தியானங்களை மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே எண்ணங்களை கட்டுப்படுத்திட்டு அப்படியே ரொம்ப இறுக்கி உடல் அப்படியே இறுக்கிட்டு டைட்டா ஒரு கவலையுடன் கூடிய தியானத்தை ஓஷோ கொடுக்கவே இல்லை. டான்ஸ் ஆடு, நல்லா கத்து, சிரி, நல்லா உனக்கு தெரியாத மொழியில நீ வாட்டுக்கு பேசு. மரம், செடி, கொடி, எதுக்க விலங்கு, நம்மள்கிட்ட எது விட்ட பிடிச்சிருக்கோ அதெல்லாம் போய் பேசுங்க. அப்பதான் நம்ம பொருளி பேச மாட்டோம். ரியலா பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பொருளி அடுத்தவங்களை பற்றி பேசுறதோ திங்க் பண்ண எதுவும் இருக்க. நம்மள்கிட்ட நம்ம ரொம்ப ரிலேஷன்ஷிப், நம்ம பாடி இருக்கு, நம்ம எண்ணங்கள் இருக்கு. அந்த எண்ணங்களே நம்மளுக்கு உதவியா இருக்கும். எண்ணங்கள் தான் தியானத்தை தடுக்கும். இந்த டைனமிக் பண்ண அதே எண்ணம் தான் உங்களை காலையில எழுப்பி விடும். பாப்பா நம்ம டைனமிக் பண்ணலாம், அதுல ரொம்ப ரிலீஃபா இருக்கு, எனக்கு கொஞ்சம் விடுதலையா இருக்கு அப்படின்ட்டு. இத்தனை நாள் அதுதான் நம்மளை துன்புறுத்திட்டு இருக்கோம். அதே பண்ண நம்மளுக்கு நண்பனா மாறும். அதை கண்ட்ரோல் பண்ணா நண்பனா நம்ம இருக்க முடியாது. அது எங்கேயோ அது பாலத்துல கொண்டு போய் நம்மளை தள்ளி விட்டு வந்துடும். மனம் வந்து வலிமையானது. அது எல்லா கடவுளும் ஞானிகளும் சொன்னதுதான். அதுல எல்லாம் அவங்க கடந்து வரப்போய்த்தா நம்மளுக்கு இந்த ஒரு வழியை காட்டுறாங்க. ஈஸியா பண்ணுங்க, கஷ்டப்படாதீங்க. எண்ணங்கள் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். எண்ணத்திட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அந்த எண்ணத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் என்ற கலை தான் ஒரு தியானம். உத்தரவா இருக்கட்டும், ஓசோவா இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, இப்படியே சொல்லிட்டே போலாம். எத்தனையோ ஞானிகள் எல்லா உலகத்துல அத்தனை நாட்டிலயும் இருக்காங்க. இயேசு, சுஃபி, எல்லாமே இருக்காங்க. எல்லாருமே ஞானிகள் தான். அவங்ககிட்ட இருந்து வந்த தியானங்கள் பல. ஆனா இவர் அத்தனையும் சேகரிச்சிருக்காரு ஓஷோ. அத்தனை புத்தகத்திலையும் இவரு இந்த மாதிரி ஒரு தியானத்தை இந்த மாதிரி நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. காலையில பண்ணக்கூடிய எம்டி ஸ்டொமக்ல முதல் தியானம், ஓஷோவுடைய ஆசிரமத்துல முதல் தியானம் டைனமிக். அடுத்தது நடராஜன், நாதபிரம்மா, நடராஜ், அப்புறம் குண்டலினி. இந்த ஒவ்வொரு தியானம் இப்படியே சொல்லிட்டே போனோம். நோ டைமென்ஷன், மண்டலா, சுஃபி, வெர்லிங், இப்படியே ஏகப்பட்ட தியானங்கள் இருக்கு. ஆனா முதல்ல அவரு ட்ரைனிங் கொடுக்கறதே நீங்க முதல் டைனமிக் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்த தியானத்துக்கு வர்றச்ச ஈஸியா இருக்கும். முதல் ஸ்டெப்பை வைங்க, முதல் படி வைங்க. அதுக்கப்புறம் அடுத்த படி நம்ம எப்படி வைக்கணும்ன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலான்றாங்க. இத்தனையும் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் மூச்சை வெளியேற்றுறது, எண்ணங்களை வெளியேற்றுறது, அப்புறம் நம்மகிட்ட இருக்கிற அந்த நாபிக் சக்கரத்தை அந்த கிளான்ஸுக்கு வேலை கொடுக்கறது, அதை பாடி எனர்ஜா மாத்துறதுக்கு, 4வது சைலண்டா இருக்கிறதுக்கு, 5வது ஹாப்பினஸா இருக்கிறதுக்கு. இந்த பிரபஞ்சத்தோட நாம அப்படியே ஒன்றிடுவோம். இந்த காத்தோட ஒன்று. காத்து நம்ம உடல்ல பட்டோம்னா எவ்வளவு நம்மளுக்கு ஒரு சுகமா இருக்கு, எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு நம்மளுக்கு. காத்து, அந்த சில்லு காத்து நம்ம உடல்ல பட்டோம்னா எவ்வளவு மகிழ்றோம். அந்த பாடி எவ்வளவு அதை அப்சர்வ் பண்ணுது. வெயில் அடிச்சா எவ்வளவு நம்மளுக்கு உடல் நடுங்குது. ஐயோ வெயில் அடிக்கி தாங்க முடியலையேன்னு உடல் அப்படியே கதகதன்னு நம்மளுக்கு அப்படியே நெருப்பாட்டு தோன்றது. அப்புறம் சில்லுன்னு காத்து வந்தோன்னு அப்படியே இருக்கு. அப்ப நம்ம உடல் எப்படிலாம் நம்மளுக்கு ஒரு அறிகுறி கொடுத்து கொண்டு இருக்கிறது. நம்ம அதை ஏன் நம்ம அதுக்கு ஒரு மரியாதை இல்லாம நம்ம இஷ்டப்படி பசிக்கிற நேரம் சாப்பிடாம அதை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு பசி நின்னதுக்கு அப்புறம் போய் நம்ம சாப்பிடணுமேன்றது, இதெல்லாம் ஒரு வளமுறை இல்லாம போயிட்டு இருக்கோம். இந்த டைனமிக் தியானம் பண்ணா நீங்க டயட்டுக்கு நீங்க ஒரு டைம் டேபிள் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே காசன் கொடுக்கும். உனக்கு போதும், இதுக்கப்புறம் வேண்டாம்னு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு 4 இட்லி 5 இட்லி சாப்பிடுவீங்க. இந்த நான் டயட் கண்ட்ரோல் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 3 இட்லி சாப்பிட சொல்லுவாங்க. 3 சாப்பிடுவீங்க. அப்புறம் ஜூஸ் குடிக்கணும். அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களை ஒண்ணுல நீங்க கட்டுப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா எண்ணங்கள் வேற ரூட்டா கொண்டு போயிடும். ரொம்ப தந்திரமானது நம்மளுக்கு எண்ணம். அந்த தந்திரத்தை நாம எப்படி அறியறது? ஒன்ன நிப்பாட்டும் இன்னொன்னு நம்ம போயிடுவோம். ஒன்ன நிப்பாட்டி இன்னொன்னு போயிடுவோம். அதுதான் பெரிய நம்மளுக்கு அதுல உள்ள டிராபேக். அதுக்காக தான் நான் சொல்றது, ஓஷோ சொன்னது அந்த டைனமிக் கோர்ஸ் நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி இதே வாட்ஸ்அப்ல ஓஷோ மெடிடேஷன் குரூப்னு சொல்லி அதுல டெய்லி டைனமிக் நாங்க நடத்திட்டு இருக்கோம். நாங்க டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் அதுல ஜாயின்ட் ஆறாங்க. அவங்களும் எங்க கூட சேர்ந்து ஆன்லைன்ல பண்றாங்க, நேரடியா வர்றாங்க. அதனால டைனமிக் மட்டும் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். மாசம் ஒரு நாள் கேம்ப் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு நாள் தியான கொண்டாட்டம் சொல்லி அது 6 தியானம் வரைக்கும் வரும். 6 தியானத்துல கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களை டோட்டலா உங்க பாடி மைண்ட் எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுத்த மாதிரி அப்படியே புதுசா அப்படியே போவீங்க. அதை அனுபவிச்சாதான் தெரியும். நம்ம நிறைய அதை பத்தி தியானம் பண்ண அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நிறைய சொல்லிடுறாங்க. ஆனா தியானம் பண்றவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு அந்த கற்பனையில டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்குள்ள டிராவல் பண்றத மறந்துடுறாங்க. இந்த மாதிரிதான் அவர் சொன்னாரு, இப்படிதான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அது கற்பனையில போயிடுறாங்க. இது கற்பனைக்கு இடம் கிடையாது. நீங்க தான் உங்களை சர்ச் பண்ணிக்கணும். நீங்களாம் உங்களை என்ன ஏது நம்மளுக்கு எப்படி சுவாசம் எது வரைக்கும் போகுது, எது வரைக்கும் திரும்பி வருது, பிசிக்கலா நம்மளுக்கு எந்தெந்த பாயிண்ட்ல லாக் ஆயிருக்கு. டோட்டலா இது 1 மணி நேரம் தியானத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விரல் ஜாயிண்ட், உடல் தலை முடியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே வைப்ரேஷன். நம்ம வைப்ரேஷன் கொடுக்குறோம். அதுக்கு உண்டான அந்த 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 பவரை கொடுக்குறோம். நம்ம ஒவ்வொன்றும் அசைவுகள் எடுத்து ஆக்டிவேஷன் பண்றோம். ஒவ்வொரு இதையும் ஆக்டிவேட் பண்றோம். பண்றச்சு என்ன ஆகும்? இந்த ஜாயிண்ட் பெயின் அது பண்ணாதான் உங்களுக்கு என்னன்றதை நீங்களே உணர முடியும். உணர்றதுக்கு தான் இந்த டைனமிக் தியானம். இந்த மாதிரி எல்லாம் இந்த டைனமிக் தியானத்துல நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் குணமாயிருக்கு. அதுக்காக நோய்கள் குணமாகுது இந்த டைனமிக் பண்ணுங்கன்னு ஆசை வார்த்தைக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. தியானம் ஒவ்வொருத்தங்களும் ஆன்மீகத்துல ஒரு நாட்டம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா தியானத்துல கண்டிப்பா நாட்டம் இருந்தாதான் அதுல நம்ம போக முடியும். அதனால நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க, நாம யாரு, இந்த தியானம் நம்மளுக்கு எப்படி கொடுக்குது, ரிலாக்ஸேஷன் என்ன,
நம்ம வந்து தியானம் பண்றதே நம்ம வந்து ரிலாக்ஸா இருக்கிறது தான். எண்ணமற்ற நிலையில இருக்கணும். நம்ம செய்யறது அத்தனையுமே ஒரு மெடிடேஷனா பிடிச்சு ஒரு அன்பா இருக்கிறதுக்கு தான் நம்ம பண்றோம். அந்த அன்பு இந்த தியானத்துல பண்ணும்போது நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு இல்ல. இது இப்படி இப்படி பண்ணா இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் என்றதான் நம்ம சொல்ல முடியும். மீதி எல்லாமே அது உங்களுடைய நீங்க உங்களுக்குள்ள தேடுதலை எப்படி அந்த தேடுதல் எந்த லெவலுக்கு ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்குது, எந்த லெவல் நம்ம டிராவல் அதுல எவ்வளவு ஆழமா உள்ள போக முடியும் பண்றதுக்கு இந்த தியானம் ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க இந்த தியானத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்போ வந்து தியானத்தை எப்படி பண்ணணும், 5 ஸ்டேஜ் எப்படி பண்ணணும்ன்றத எல்லாமே நின்றுட்டு பண்றதுதான். எதுவுமே உட்கார்ந்துட்டு பண்ணக்கூடிய இது கிடையாது. அது கடைசியில சொல்லுவாங்க, ரொம்ப பேக் பெயின் உள்ளவங்க கடைசி ஒரு 15 நிமிஷம் நிக்கிறதுக்கு உட்கார்ந்துக்கலாம், எந்த அசைவும் இல்லாம உட்கார்ந்துக்கலாம், ரொம்ப பேக் பெயின் உள்ளவங்களுக்கு மட்டும். மீது எல்லாமே நின்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஒர்த்தா இருக்கும். அதனால நீங்க வந்து நின்றுகிட்டே பண்றதுதான் பெட்டர். அப்படி ரொம்ப முடியாதவங்க வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துக்கலாம். அதான் மூச்சு விடுறது, அந்த ஜெப்ரிஸ் கத்தாரிஸ் கத்துறது செய்யறது எல்லாமே நின்றுட்டு தான் பண்ணணும். ஜம்ப் பண்ணிட்டு பண்ணணும். ரொம்ப ஜம்ப் பண்ண முடியல செய்யலன்னா நின்னுக்கிட்டு கூ 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 அந்த மாதிரி சவுண்ட் விட்டுக்கலாம். 4th ஸ்டேஜ் 15 நிமிஷம் அப்படியே நின்று அசையாம இருக்கிறத விட ஒரு முடியாதவங்க உட்கார்ந்துக்கலாம். அடுத்தது ஒரு 15 நிமிஷம் ஒரு டான்ஸ் பண்றத எந்திரிச்சு நின்று பண்ணிக்கலாம். இது வந்து 1 மணி நேரம் தியானம், டைனமிக் தியானம். இந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி உங்களுக்கு இது நீங்க வந்து இது 21 நாளா நீங்க நம்ம 21 நாள் பண்ணி பார்ப்போம். நான் கோர்ஸே தெரபி கோர்ஸே 21 days டைனமிக் தெரபி கோர்ஸ் தான். கண்டினியூவா 21 நாள் ஆப்சென்ட் இல்லாம கரெக்டா அந்த டயத்துக்கு போய் பண்ண நம்ம கத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுக்கப்புறம் அந்த டைனமிக் தியானத்தை விட முடியாது. அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்க எண்ணமே உங்களுக்கு துணையா இருக்கும். அந்த எண்ணம் தான் உங்களுக்கு தடையா இருக்கும். 21 days பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அந்த எண்ணமே உங்களுக்கு துணையா வந்துடும். இதான் நான் ஷார்ட்டா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஏன் 21 நாள்னா, ஃபர்ஸ்ட் 3 வாரம் நம்ம வந்து கண்டினியூவா 10 நிமிஷம் மூச்சு விட்டுக்கிட்டே இருக்க முடியாது. டிராப் ஆகும், நிக்கும். ஒரு நிமிஷம் நம்ம திருப்பி ஒரு நிமிஷம் இருந்துட்டு திருப்பி அதை முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருக்கிறச்சு என்னாங்கன்னா அந்த ஒரு வாரத்துல நம்ம ஓரளவு பிரீத்த 10 நிமிஷத்துக்கு உண்டான நிலைக்கு வந்துடுவோம். அதே மாதிரிதான் இந்த 3 ஸ்டேஜுமே. அப்புறம் 2வது வாரம் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வீக் கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரபிளா இருக்கும். அடுத்து 2வது வாரம் அதை விட கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 60%க்கு வந்துடுவோம். 3rd வீக் 100%க்கு வந்துடலாம் ஈஸியா. 100% வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தியானம் நம்மளுக்கு வேண்டுமா வேண்டாமா என்றத அதுவே உள்ள இருக்கிற நம்மளுக்கு அந்த உள்ள இருக்கிற அந்த அந்த இருதயமே நம்மளுக்கு இத வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். இது 21 days அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. வருஷ கணக்குல டெய்லி இதை நாங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரிலாக்ஸா தான் இருக்கும். அதை நீங்க பண்ணீங்கன்னா நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க அனுபவத்தையே என்கிட்டயே போனை பண்ணி கூட நீங்க பேசலாம். இந்த மாதிரி இருக்கேன்ட்டு நம்ம அனுபவப்படுறதுக்கு தான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் தியான முறைகளை திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற ஏதாச்சும் இந்த டைனமிக் தியானத்துல சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். சார் பாலகிருஷ்ணன் சாமி. திரு பாலகிருஷ்ணன் சார், ஹலோ. சார் கேக்குதுங்களா சார்? யாருக்காவது டவுட் இருந்தா கேட்க சொல்லுங்க.
டவுட் இருக்குன்னா டவுட் கேட்கலாம். எத்தனை டவுட் இருக்கா? டவுட் யாருக்குன்னா இருக்குங்களா? அன்மியூட் ஹலோ, பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் மந்த்லி இந்த கிளாஸ் நடக்கும்னு சொன்னீங்க இல்லையா, அதை பத்தி டீட்டெயில் சொல்லுங்க சார். எப்போ நடக்கும், எங்க வச்சு நடக்கும்? இது வந்து ராஜபாளையத்துல வச்சு நான் எங்க ஆசிரமம் வந்து இந்த ராஜபாளையத்துல தான் வச்சுட்டு இருக்கோம். அதாவது ஓஷோ மெடிடேஷன் குரூப் ஆசிரமம் இருக்கு. அதுல நாங்க வந்து இந்த மாதிரி கூகுள் மீட் வச்சிருக்கோம். என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, நான் கொடுத்துக்கிறேன். டீட்டெயிலா நான் கொடுத்துக்கிறேன். என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 7550250425. சார் ஒரு நிமிஷம். 7550 7550 250425. 7550 250425 கால் பண்ணுங்க சார். கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க சார். 7550 7550 250 250 425. 425ங்களா? ஓகே 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 சார், நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன். எனக்கு சார் இன்னொரு டவுட். சரி சார். சார் இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த ஜிப்ரீஸ் பண்ணுறோம் சார், அது சார் சவுண்டா பண்ணுமா இல்லை நம்ம மைல்டா பண்ணிக்கலாமா சார்? கேட்ட கேள்வி சரிதான். நீ சவுண்டா பண்ணா நல்லதுதான். ஆனா பக்கத்துல யாருக்கும் தொந்தரவு இல்லாம நீங்க பாத்துக்கணும். தொந்தரவு இல்லைன்னா நல்லா சவுண்டா பண்ணுங்க. இல்ல அவங்களுக்கு வந்து சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னா அந்த எமோஷனை மட்டும் நீங்க கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க எந்த அறையில இருந்து பண்றீங்களோ அந்த அறைக்குள்ள கேக்குற மாதிரியும் பண்ணிக்கலாம். சரியா சார்? ஓகே நன்றி. திவ்யராணி மேடம் நீங்க கேட்கலாம். பாஸ்கர் சார் இருக்கீங்களா? திருப்பதி பாஸ்கர் சார், பாண்டி பாஸ்கர் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். கேட்டுதான் இருக்கேன், நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் ஆபீஸ்ல இருக்கேன், அதனால சரியா அப்சர்வ் பண்ண முடியும். நான் ரெக்கார்டிங் கேட்கறேன். நல்லா இருந்தது ஐயா. ஓஷோ ப்ரோக்ராம், அதாவது ஓஷோல இருந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்பதான் நான் கேட்கறேன், ஃபர்ஸ்ட் டைம். நன்றிங்க ஐயா. ஐயா பேரு ஐயா, நான் திருப்பதில இருந்து பேசுறேன் ஐயா. நான் நிறைய அவருடைய இதெல்லாம் படிப்பேன். இந்த வாசகங்கள் எல்லாம் படிச்சுட்டே இருப்பேன். ஓஷோடைய வாசகங்கள் படிப்பேன். ஃபர்ஸ்ட் டைமா நீங்க அவரை பத்தி சொல்றது, அவருடைய மெடிடேஷன் பத்தி சொல்லிட்டு இருக்குது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆன்லைன்ல கேக்குறேன். நன்றி. இல்ல, ஆக்சுவலா அவர் கொடுத்தது வந்து 2வது கிளாஸ். அவரை நான் ட்ரை பண்ணி பிடிக்கிறதுக்குள்ள ஹெல்ப் பண்ணது வந்து இந்த யக்னேஷ் ராஜேந்திரன் சொல்லி ஒருத்தர், இவங்கெல்லாம் தான் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. மறுபடியும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி மறுபடியும் கிளாஸஸ் தொடர்ந்து எடுங்க ஐயா. நன்றிங்க. ஜான் நீங்க இருக்கீங்களா? ஜான் சார். எனக்கு இப்போ புதுசுதான் இது சொன்ன மாதிரி. ஓஷோ தியானம் வந்து அது சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே அந்த பழைய என்னுடைய ஃப்ரெண்டு ஓஷோவை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். அப்படி நான் சொல்லலாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்க. அப்ப நிறைய சொல்லியிருக்கேன். பட் தியானம்ங்கிறது இப்பதான் நான் கேள்விப்படுறேன். இன்னும் அது லைவ்ல இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கேன். எனக்கு இந்த போட்டோ பார்ப்பேன், ஓஷோட போட்டோவை பார்ப்பேன். ரொம்ப நன்றிங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு உங்களுடைய இதை கேட்கும்போது, மெடிடேஷன் கேட்கும்போது. அந்த ஆனா இதுல என்னன்னா, மற்றதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம், இது நின்றுகிட்டு பண்ணலாங்கிறது வந்து கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஆனா அதே நேரத்துல டான்ஸினோட சேர்த்து பண்றதுங்கிறது, மெடிடேட் பண்றதுங்கிறது, ரிலாக்ஸேஷன் பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றிங்க.
சரிங்க சார், தேங்க்யூ சார், முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.